நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. இன்று பிறந்த நாளை கொண்டாடும் அருள் சகோதரி தெரேசா இறைவனுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் அவரது பணி சிறக்கவும் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும் இவரை இறைவன் தொடர்ந்து நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகவும் ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த ஆண்மை அல்போன்சா சகாய ரவி ஆண்மலை பாற்றிக்காகவும் போல் பெருநாயகம் பெத்ரோ 32ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் அமல்ராஜ் எட்னா நிர்மலா குமாரி 33ஆம் ஆண்டு திருமண நாள் இறைவனுக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் லெர்வா தீர்ப்பன் லெர்வா ஆஞ்சலின் கிறிஸ்டினா 50ஆம் ஆண்டு திருமண நாள் இறைவனுக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் தெரேசா பிரபாயில் ஆண்மலை பாட்சிக்காகவும் மோனிஷ் கௌசிக் தீபக் உமர் மகேஸ்வரன் இவர்கள் JEE தேர்வு நன்கு எழுதி வெற்றி பெறும்படியாகவும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறை மக்கள் யாவரும் கூடிடுவோம், இறைவனை புகழ்ந்து பாடிடுவோம். இறை பணிதனை செய்ய அவர் அழைத்தார், அவர் புகழ் பாடிடுவோம், அவர் புகழ் பாடிடுவோம். அன்பாலே இறைவன் தன்னை கொடுத்தார், அருளாலே நம்மை அரவணைத்தார். அன்பாலே இறைவன் தன்னை கொடுத்தார், அருளாலே நம்மை அரவணைத்தார். நாம் அவர் மந்தையின் நாடுகளாய், நாம் அவர் மந்தையின் நாடுகளாய். பலியாக நம்மை தேர்ந்தெடுத்தார், அவர் அழைத்தார், அன்பில் பணித்தார். இறையரசு பெருகிடவே, இறையரசு பெருகிடவே. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக.
அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினம் புனித வின்சென்ட் திருத்தொண்டருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். ஸ்பெயின் தேசத்திலே சரகோசா என்ற மறை மாவட்டத்திலே பிறந்து வளர்ந்தவர். நல்ல கத்தோலிக்க குடும்பத்திலே பிறந்தவர். அந்த மறை மாவட்டத்தின் ஆயராக இருந்தவர். இவரை தேர்ந்தெடுத்து திருத்தொண்டராக்கி அவரை தன்னுடைய பணியாளராக வச்சிருந்தார். ஆனால் ரோமியருடைய ஆட்சியின் கொடுங்கோல் இல்லை. ஸ்பெயின் தேசத்தில் கிறிஸ்தவர்களை எல்லா விதத்திலும் சிறைப்பிடித்து கொல்லுவதற்கு திட்டமிட்டு அறிவித்திருந்தார்கள். அதன்படி முதலில் ஆயர்களையும் குருக்களையும் பிடித்து கொன்றார்கள். அப்படி சரகோசா மறை மாவட்டத்தினுடைய ஆயரை பிடித்தார்கள். அவருடன் பணியாற்ற அந்த வின்சென்ட்டையும் இழுத்து சென்றார்கள். நீதிமன்றத்திலே நிறுத்தி அவர்களிடத்திலே ரோமியருடைய தெய்வங்களை வணங்க வேண்டும் என்றும் ரோமியருடைய அரசர்களை கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள். மறுத்ததற்காக அவர்களை வெலன்சியா என்ற இடத்திலே சிறை செய்து கொன்றார்கள். இவர்கள் இடத்தில் ஒடுங்கிய இந்த வீர விசுவாசத்தை நாம் கண்டு பாவிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர்கள் வரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, மறைசாட்சியான புனித வின்சென்ட் தமது உடலை வருத்தி துன்பங்களை எல்லாம் உன்மீது கொண்ட ஆற்றல் மிக்க அன்பினால் வென்றெடுத்தார். அதனால் அதே அன்பை எங்கள் இதயங்களுக்கும் பெற்றுக்கொள்ள உம்முடைய தூய ஆவியை கனியுடன் என் மீது பொழிந்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறைவார்த்தை 1-3 மற்றும் 17 முடிய. சகோதரர் சகோதரிகளே, மெல்கிசேதேக்கு சாலேம் நகரின் அரசர், உன்னத கடவுளின் குரு. ஆபிரகாம் அரசர்களை முறியடித்து திரும்பிய பொழுது அவரை எதிர்கொண்டு போய் அவருக்கு ஆசி அளித்தார். ஆபிரகாம் தம்மிடம் இருந்த எல்லாவற்றில் இருந்தும் 10 பங்கை இவருக்கு கொடுத்தார். நீதியின் அரசர் என்பது இவர் பெயரின் முதற் பொருள். மேலும் இவர் சாலமின் அரசர். அமைதியின் அரசர் என்பதற்கு பொருள். இவருக்கு தந்தை இல்லை, தாய் இல்லை, தலைமுறை வரலாறு இல்லை. இவரது வாழ்நாள்களுக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. இவர் கடவுளின் மகனுக்கு ஒப்பானவர்.
குருவாக என்றும் நிலைத்திருப்பவர். மெல்கிசதேக்கு ஒப்பான வேறொரு குரு தோன்றியிருப்பதால் நாம் மேற்கூறிய இன்னும் அதிக தெளிவாகிறது. இவர் திருச்சட்டத்தின் கட்டளைப்படி மனித இயல்புக்கு ஏற்ப அல்ல, அழியாத வாழ்வின் வல்லமையால் குருவாக தோன்றினார். இவரை பற்றி மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்னும் சான்று உரைக்கப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 110 1 4 முடிய உள்ள இறைவார்த்தைகள். மெல்கிசதேக்கின் முறைப்படி என்றென்றும் நீர் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி என்றென்றும் நீர் குருவே. ஆண்டவர் என் தலைவரிடம், நான் உம் பகைவரை உமக்கு கால்மனையாக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீட்டிரும் என்று உரைத்தார். வலிமை மிகு உமது செங்கோலை ஆண்டவர் சீயோனிலிருந்து வாங்க செய்வார். உம் எதிரிகளிடையே ஆட்சி செலுத்தும். பல்லவி. மெல்கிசதேக்கின் முறைப்படி என்றென்றும் நீர் குருவே. நீர் உமது படைக்கு தலைமை தாங்கும் நாளில் தூய கோலத்துடன் உம் மக்கள் தம்மை உவந்தளிப்பர். வைகரை கருவுயிர்த்த பணியைப் போல உம் இளம் வீரர் உம்மை வந்தடைவர். பல்லவி. மெல்கிசதேக்கின் முறைப்படி என்றென்றும் நீர் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னார். அவர் தம் மனத்தை மாற்றிக்கொள்ளார். பல்லவி. மெல்கிசதேக்கின் முறைப்படி என்றென்றும் நீர் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி என்றென்றும் நீர் குருவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவின் அரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு மீண்டும் தொழுகை கூடத்திற்குள் சென்றார். அங்கே கை சூம்பிய ஒருவர் இருந்தார். சிலர் இயேசு மீது குற்றம் சுமத்த நோக்குடன் ஓய்வு நாளில் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்து கொண்டே இருந்தனர். இயேசு கை சூம்பியவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும் என்றார். பின்பு அவர்களிடம், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று அவர் கேட்டார். அவர்களோ பேசாதிருந்தார்கள். அவர் சினத்துடன்
அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி கை சூம்பியவரை நோக்கி கையை நீட்டும் என்றார். அவர் நீட்டினார். அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது. உடனே பரிசேயர் வெளியேறி ஏரோதோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, முதல் வாசகமானது பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில் அமைந்தது. முதல் வாசகத்தை எழுதியவர் உண்மையிலே சின்னப்பர் அல்ல, அவருடைய சீடராக இருந்தவர். அவர் யூத பிரசங்கியார், யூதர்களுக்காகவே இருக்கின்றவர். யூதர்களிடையே கிறிஸ்துவர்களுக்கு இவர் போதகராக இருக்கின்றார். ஆகவே யூத மக்கள் புரிந்து கொள்ளுகின்ற வகையிலே அவர்களுடைய அடிப்படையில் இந்த கருத்துகள் அமைந்திருக்கின்றன. இன்று வருகின்ற ஒரு வசனம், நீ என்றென்றும் குருவே, மெல்கிசதேக்கின் முறைப்படி குருவே என்ற இந்த வசனமானது சாலம் என்ற இடத்திலிருந்த ஒரு அரசனுக்கு கூறப்படுகிறது. ஆபிரகாமுடைய சகோதரர் இருவரும் பாகம் பிரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்தில் விரோதிகள் அவருடைய சகோதரர்களை சூறையாடி அவரையும் கைப்பற்றி இழுத்து செல்லுகின்றார்கள். இந்த செய்தியை ஆபிரகாம் கேட்டவுடனே தன்னுடைய ஆட்களை வைத்து கொண்டு சென்று அந்த விரோதிகளை எல்லாம் கொன்று அவரிடமிருந்து ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனையும் அவருடைய பொருட்களையும் பறித்து கொண்டு வந்தார். அப்படி வருகின்ற வேளையில் அவரை சந்திப்பதற்காக மெல்கிசதேக் என்பவர் அங்கே வருகின்றார். இவர்கள் சாலம் என்ற இடத்தின் வழியாக வருகின்ற பொழுது ஆபிரகாமை சாலமோன் அரசன் மெல்கிசதேக் என்பவர் ஆசீர்வதிக்கின்றார். அப்படி ஆசீர்வதித்த பொழுது ஆபிரகாம் தான் கொண்டு வந்த எல்லாவற்றிலும் 10 பங்கை மெல்கிசதேக்கு கொடுத்து மரியாதை செய்கின்றார். இது தான் நடந்த நிகழ்ச்சி. ஆபிரகாம் மெல்கிசதேக் என்பவரை ஒரு குருவாக ஏற்றுக்கொள்கின்றார். வேதாகமத்தில் அவரை குறித்த குறிப்பு ஒன்றுமே கிடையாது. தாய், தந்தை, ஊர், உற்றார் பெயர் எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாத ஒரு ஆள் என்ற காரணத்தினால் அந்த மெல்கிசதேக்கை ஒரு தலைவராக கடவுளால் அனுப்பப்பட்டவர் என்று ஆபிரகாம் அறிவிக்கின்றார். அதன் பின்னர் வழிமரபின்படி யூதர்கள் தங்களுடைய அரசர்களுடைய அபிஷேக நாளிலே அவர்களுக்கு இந்த முடிசூட்டு விழாவின் பொழுது இந்த வசனத்தை சொல்வார்கள். நீர் மெல்கிசதேக்கின் முறைப்படி என்றென்றும் குருவே என்று ஆயர்கள் என்று அரசர்களை அபிஷேகம் செய்யும்போது ஆசீர்வதிப்பார்கள். இந்த வசனம்தான் திருச்சபையில் இன்றும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது. அன்று அரசர்களுக்கு சொல்லப்பட்டது, இன்று ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் எல்லோருக்குமே இந்த வசனம் சொல்லப்படும். நீர் என்றென்றும் மெல்கிசதேக்கின் முறைப்படி குருவே. இந்த வசனமானது அன்று ஆபிரகாம் ஆசீர்வதித்த அந்த மெல்கிசதேக்கினுடைய முறைப்படி இன்றும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. அதை ஆண்டவருக்கு முதலில் சூட்டினார்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகின்ற பொழுது, நீர் என்றென்றும் குருவே, மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் குருவே என்று முதலில் நம்முடைய ஆண்டவருக்கு தான் சூட்டப்பட்டது. பின்னர் அவர் வழி வந்த எல்லா ஆயர்கள், குருக்கள் எல்லோருக்கும் இந்த வசனம் சொல்லப்படுகின்றது. இன்றும் குருக்களாகவோ ஆயர்களாகவோ அபிஷேகம் செய்யப்படுகின்றவர்களுக்கு இந்த வசனமானது கூறப்படுகின்றது. நாம் எல்லோரும் ஒரு விதத்திலே அவர்களோடு சேர்ந்து மெல்கிசதேக்கின் முறைப்படி என்றென்றும் இறை மக்களாக நாம் இருக்கின்றோம். திறந்த மனதுடன் பரந்த அன்புடன் பகைவரை ஏற்றுக்கொண்டேன். திறந்த மனதுடன் பரந்த அன்புடன்
பகைவரை ஏற்றுக்கொண்டே நிறைந்த மகிழ்ச்சி கண்டே அது மன்னிப்பில் எழ கண்டே சிறந்த மனிதனாய் வாழ்ந்திட நினைத்தேன் முயற்சியை தருகின்றேன் சிறந்த மனிதனாய் வாழ்ந்திட நினைத்தேன் முயற்சியை தருகின்றேன் இறந்தேன் எனக்குள் தன்னலம் அழித்து அதனை கொண்டு வந்தேன் அதனை கொண்டு வந்தேன் வாழ்வின் நாயகனே நான் வாழ்ந்ததை தர வந்தேன் காலடி பணிந்து முன்னே காணிக்கை தருகின்றேன் கருணை பொழிந்து என்னை ஏற்பார் வாழ்வின் நாயகனே நான் வாழ்ந்ததை தர வந்தேன். அன்பானவர்களே, உங்களோடதும் என்னிடதுமான இவ்வழி எல்லாம் உள்ள தந்தையாக எனக்கு கேட்டதாபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பொழுதை ஏற்றுக்கொள்வார். ஆண்டவரே, கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட மறைசாட்சியான புனித வின்சென்ட் என்னும் உம் புனிதரின் இணைப்பை எவ்வித சோதனையும் பிரிக்க முடியவில்லை. அவரது நினைவு கொண்டாட்டத்தில் பலிப்பொருளை உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுப்போமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற திருமகன் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல் இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உம் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றீர். அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வேத்ததகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடும் துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்கள் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உம் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கலந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும்
உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற புனித வின்சென்ட் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றம் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் போல எங்கள் குற்றங்களை மன்னி ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருணருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரும்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துறலுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதி அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறி விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், எனது ஆன்மா நலமடையும். இன்பமையா உன்னருளை போற்றுவது
என் வாழ்வில் செல்வமையா. உன் புகழை பாடுவது என் வாழ்வில் இன்பமையா. உன் அருளை போற்றுவது என் வாழ்வில் செல்வமையா. துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீருப்பாய். கண்ணையர காத்திருக்கும் நல்லன்னையாய் அருகிருப்பாய். துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீருப்பாய். கண்ணையர காத்திருக்கும் நல்லன்னையாய் அருகிருப்பாய். அன்பு எனும் அமுதத்தினை நான் அருந்திட எனக் அளிப்பாய். உன்னின்று பிரியாமல் நீ என்றும் அணைத்திருப்பாய். நீ என்றும் அணைத்திருப்பாய். உன் புகழை பாடுவது என் வாழ்வில் இன்பமையா. உன் அருளை போற்றுவது என் வாழ்வில் செல்வமையா. பல்லுயிரை படைத்திருப்பாய். நீ என்னையும் ஏன் படைத்தாய். பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய். அன்பினுக்கு அடைக்கும் தாழ்வற்று இல்லை என்றுடந்தே. உன் அன்பை மறவாமல் நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட. அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்று காத்திடும். மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழவே. வருக என்ற அன்போடு என்னை ஏவிடும். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருணவு எங்களை காத்திருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். மறை சாட்சியான புனித வின்சன் என்னும் புனிதருக்கு எந்த மன வலிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையும் பாடுகள் வெற்றியும் தந்ததோ அதே மன வலிமை நாங்களும் அடைய அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் என்றும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் என்றும் சொல்லி இன்று பாடுவோம். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் என்றும் சொல்லி என்று பாடுவோம். மங்களங்கள் என்றும் சொல்லி என்று பாடுவோம். கன்னி தாயாரின் பக்தனியல்லோ உன்னதமார் பேருமாட்சி உற்ற பாக்கியமே. உன்னதமார் பேருமாட்சி உற்ற பாக்கியமே. சென்னி மகுட முடிப்புனைந்த மன்னர் கோத்திர மாதவா. சென்னி மகுட முடிப்புனைந்த மன்னர் கோத்திர மாதவா. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் என்றும் சொல்லி என்று பாடுவோம். மங்களங்கள் என்றும் சொல்லி என்று பாடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு. நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.